வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. மழைப்பொழிவு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில், அதாவது சோழவந்தான் தாண்டி மேலூர் கொட்டாம்பட்டி பகுதியில் உருவான மழை. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட இந்த புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் எல்லாம் பெய்து கொண்டு, புதுக்கோட்டை மாவட்டம் தலைநகர் புதுக்கோட்டை மற்றும் ஆலங்குடி ஆவுடையார் கோவிலுக்கு வடக்கே வலுவாக பெய்து கொண்டு, புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி, ஆவணம், புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டைக்கு தெற்கே ஆதனக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள், மேலும் ஒரத்தநாடு அதன் சுற்றுவட்டார பகுதி திருவோணம் மற்றும் பாப்பாநாடு, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், மல்லிப்பட்டினம், சேதுபாவச்சத்திரம், மேலும் பார்த்தீங்கன்னா பரக்கலக்கோட்டை, தம்பிக்கோட்டை, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவாக அது அமையும். இந்த மழை, அதாவது நேற்று முன்தின மழை வடக்கு டெல்டாவிற்கு பெய்தது, அடுத்த நாள் மழை மத்திய டெல்டாவில் பெய்தது, அது வேதாரண்யம் அதாவது கோடியக்கரை தகட்டூர் வரைக்கும் பெய்தது, இடையில் பல இடங்களை ஒதுக்கி இருந்தது. இன்றைக்கு இந்த தெற்கு டெல்டாவிலே பெய்ய இருக்கிறது. பெருக வாழ்ந்தான், முத்துப்பேட்டை, மதுக்கூர் இந்த பகுதிகளில் பொழிய போகிறது. இன்றைக்கு மன்னார்குடிக்கும் வருகிறது. ஒரத்தநாடு மற்றும் மன்னார்குடி நகரம் மற்றும் அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. இன்றைய மழைப்பொழிவு வடகடலோரம் உறுதியாக இருக்கிறது. தற்பொழுது சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியிலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட போலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலையும் தொடங்கி இருக்கக்கூடிய மழை வடகடலோரத்திற்கு இன்றைக்கும் சென்னைக்கு மழை உண்டு. சென்னைக்கு 8ஆம் தேதி வரை எல்லா நாளும் மழை உண்டு. தினசரி 3, 4, 5 சென்டிமீட்டர் என்றும் ஒரு நாள் 14 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுத்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் மழை உண்டு வடகடலோரம் வடவுள் பகுதி. இன்றைக்கு தேதி 6. 8ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு வலுவாக இருக்கும். 9, அதாவது இந்த பெய்யாத இடங்களுக்கெல்லாம் பெய்துட்டே வரும். அப்புறம் 9, 10, 11, 12 தேதிகளிலையும் மழை இருக்கும், பரப்பில் குறைந்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த 8ஆம் தேதி வரை கொஞ்சம் பரப்பில் அதிகரித்த மழை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களின் ஆந்திர எல்லையோர பகுதிகள், நெல்லூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்கள் கனமழையே இருக்கு. இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் வலுத்த மழை பொழிவை கொடுக்க போகுது. அதற்கு பிறகு ஒடிசாவிற்கு போய் அது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே நுழைய போகிறது. இதனிடையே பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா, தயவு செய்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க. இது வரைக்கும் நாம என்ன டெபினிஷன் கொடுத்திருக்கோம் எல்னினோவிற்கு? வானிலை ஆராய்ச்சி தொடங்கியதிலிருந்து எல்னினோ பற்றிய ஆய்வு, எல்னினோ பற்றி உலகத்துல அந்த எல்னினோ என்று கண்ணை கட்டிய ஒரு பெரிய பூதமாக இருந்ததை நாம தான் முதல்ல விளக்கம் கொடுத்தோம். எல்னினோ என்றால் என்ன, பெரிய பெரிய குழப்பங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆக எல்னினோ என்றால் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கும், ஆசிய பக்கம் குளிர்ந்திருக்கும். இப்போ ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. அதுல குறிப்பா ஆசிய பக்கம் பரப்பில் அதிக இடத்துல வெப்பம் உயர்ந்திருக்கு. ஒரு இடத்துல 32 டிகிரி கூட இருக்கு. பரவலாகவே 30, 29 சார் 30, 31 இருக்கு. 29 எல்லாம் இல்லைங்க. 30, 31, 32 ஒரு இடத்துல இருக்கு. அமெரிக்காவோட தென் அமெரிக்காவோட பகுதி, அதுவும் தென் அமெரிக்காவோட அதாவது வட மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கலோட அமெரிக்கா ஒட்டிய பகுதியில வெப்பம் இருந்திருந்தாலும் குறைந்த பரப்பில் தான் இருக்கு அந்த வெப்பமும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஆசியா முதல், அதாவது ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல் எல்லா நாடுகளையும் தென்சீன கடல்ல வெப்பம் உயர்ந்திருக்கு. நிகழ்வு அதனாலதான் டால்பின் புயல் சீனாவை தாக்க போகுது, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அடுத்தடுத்த நிகழ்வும் ஜப்பான் நோக்கியோ சீனா நோக்கியோ 1-2 போகும். அதே அங்க போகும் அதே நாளில் தென்சீன கடல் வழியாகவும் தாய்வான், அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கும் நிகழ்வு வரப்போகிறது. கண்டிப்பாக வரும். வெப்ப சலன இடிமழை பொழிவு இந்த 8ஆம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு வலுத்திருக்கும் கேரளாவில்.
ஏலக்காய் சாகுபடி பகுதியில் கேட்டிருக்காங்க, நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு, இடைவெளி கிடைக்குமா, பூச்சி விரட்டி அடிக்க வேண்டும் என்று. நான் சொல்றது ஒண்ணுதான், அப்பொழுதே சொன்னோம், மிக கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். நாம் இந்த வருடம் எந்தவித சாகுபடியும் செய்ய முடியாது என்று. கேரளா பக்கத்துல, கேரளா முழுவதுமே அதிக மழை, நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு, பொழியவும் போக போகிறது. இப்ப பெய்த மழையை காட்டிலும் செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை இருக்கு கேரளாவிற்கு. இப்பொழுது ஏலக்காய் சாகுபடி பகுதி இடிக்கணை கட்டு பகுதியில் பூச்சி விரட்டிக்கு இடைவெளி கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அது அந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 13, 14, 15 இடைவெளி இருக்கும். அந்த நாள்ல பூச்சி விரட்டி அடிக்கலாம். அது வரைக்கும் மழை குறுக்கீடுகள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில லேசான மழை இருக்கும், கேரளாவில் நல்ல மழை இருக்கும். வரக்கூடிய 3 நாள் நல்ல மழை, கனமழையே இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை 3 நாள் வலுத்திருக்கும். அதற்கு பிறகு படிப்படியா குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும். அப்புறம் பிறகு வெப்பசலன மழை தீவிரமடையும். அதுலேயும் குறிப்பா மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமாகும். மாத 18ஆம் தேதிக்கு மேல தென்மேற்கு பருவமழை மெல்ல வலுப்பெற்று தமிழ்நாட்டில் வெப்பசலன மழையும் வலுப்பெற்று மாத இறுதி 10 நாள் பலத்த மழையெல்லாம் கொடுக்க போகிறது. இந்த ஆகஸ்ட் இறுதியை விட, ஆகஸ்ட் இறுதி கர்நாடகாவிற்கு அணைகளை நிரப்பணும்னு வச்சுங்களேன். அங்க அணை நிரம்பினால் நமக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடிய வகையிலே அங்க மழை பெய்யும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் அணைகளை நிரப்பும் மழை பொழிவு கிடைக்கும். செப்டம்பர் தாங்க ஆந்திர பிரதேச நிகழ்வு. செப்டம்பர் தான் ஆந்திர பிரதேச பருவமழை. பொறுத்திருந்து பாருங்கள். செப்டம்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், செப்டம்பர் என்ன நடக்க போகிறது என்பது. செப்டம்பர் அக்டோபர் முன் 15 தேதி 45 நாள் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை. ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்ய வேண்டிய மழை எல்லாமே செப்டம்பர் அக்டோபரில் பெய்ய போகிறது. அதுக்காக என்ன சார் அப்ப 18ஆம் தேதி இல்லைன்னு கேட்காதீங்க. நம்பிக்கை கொடுக்கும் மழைன்னு சொன்னோம். இப்போ நம்பிக்கையை முழுமையாக கொடுத்திருக்கு. கேரளாவில் பாதிப்பையும் கொடுத்திருக்கு. மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. சென்னையில ஊடகங்கள் இருக்கக்கூடிய எல்லினோ என்று என்னமோ சொன்னாங்க, 30,000 பேர் சாக போறோம், அத்தனை பேர் சாக போறோம், அவ்வளவு பெரிய வறட்சி. இப்ப சொல்றாங்க மழை வரும்னு தான் சொன்னோம். வறட்சியும் வரலாம், வெள்ளமும் வரலாம், எது வேணாலும் வரலாங்கிறதெல்லாம் இப்ப பேச பொருளா மாறி இருக்கு. ஆகவே வெறும் வறட்சி என்று சொன்னவர்கள் இப்போ மழை என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். அப்ப கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும். கண்டிப்பா மழை செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை. ஆகஸ்ட் 18க்கு மேல் வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் 15 தேதி இறுதி 45 நாள் எப்படி இருக்கும்? கர்நாடகா மற்றும் கேரளா பாதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா செப்டம்பர் 15 இருந்து அக்டோபர் 15 இறுதி 30 நாள் மிக வலுத்து இருக்கும். அதுலயும் அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 15 அது புள்ளி விவரம் வடகிழக்கு பருவமழை வரும். அக்டோபர் 1 இருந்து தென்மேற்கு பருவமழை தான். அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான். ஆனால் புள்ளி விவரம் வடகிழக்கு பருவமழை மழை பொழிவுல கணக்குல சேர்ந்துரும். ஆனால் அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் மிக பலத்த தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை போல் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வரும் நிகழ்வு, தெற்கு ஆந்திரத்தில் அமையும் நிகழ்வு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை என்று சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா அக்டோபர் பருவமழை, அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை அதிகம் என்பதை நான் மிக மிக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அது ஒட்டுமொத்த நீலகிரி வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல உண்டு. அனைத்து தென் மாவட்டங்களுக்கு உண்டு, டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, வடகடலோரமும் உண்டு. வடகடலோரம் குறைவா பெய்தனாலே அச்சுறுத்தலா இருக்கும். ஆனால் இங்கே அதிகமாக இருக்கும். குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறிப்பிட்ட குறைந்த பரப்பில் அதிக மழை. கண்டிப்பா 4 மூக்கு ஊத்து காக்காட்சி எழுதி வச்சுங்க. இங்கெல்லாம் அதிக மழை இருக்கு. பண்ணை குட்டைகள் அமைப்போம், மழைநீரை சேகரிப்போம். அதே போல ஏரி குளங்கள் கரைகளை வலுப்படுத்துவோம், வடிகால் வசதி ஏற்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழையை நாம பெய்யக்கூடிய மழைப்பொழிவை சேமிப்போம். 2027 பிப்ரவரி டு மே வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுலயும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மே மாதம் எல்னினோ விலகிரும். எல்னினோ சூப்பர் எல்னினோன்னு ஆக போகுதுன்னு சொல்றாங்கன்னு. அப்படி வந்தாலும் அது ஜூன் மாதத்துல அது தீவிரம் முற்றிலுமா குறைஞ்சி ஆகஸ்ட்ல ஜூலைலாம் அது லானினா நிலைக்கு மாறிடும். ஆகஸ்ட்ல கண்டிப்பா லானினா, 2027 ஆகஸ்ட்ல லானினா அமைப்பு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிறது. அச்சுறுத்தல் நாம கொடுக்கல, அந்த அச்சுறுத்தலால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிரம் இருக்கும். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது.
அது அதிகமாக தரும், குறைந்த நேரத்தில் அதிகம் தரும். நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும். அது தரும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும். நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த வருடம் குறுவை அறுவடை செய்யும் பொழுது, இந்த செப்டம்பர் அக்டோபர்ல குறுவை அறுவடை செய்யும் போது மழை நிறைய குறுக்கீடுகள் இருக்கும். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து அந்த இடைவெளி நாட்கள்ல அறிந்து திட்டமிட்டு அறுவடை மேற்கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர். அதனால பற்றாக்குறை மழை, பஞ்சம், வறட்சி இதுக்கெல்லாம் வழி இல்லை. தயவுசெய்து குழம்ப வேண்டாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். மழை நீரை சேமிக்க வேண்டும். அது கொடுக்கும் பொழுது நாம் சேமித்து திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நினைக்கும் போது அது பொழியாது, சேர்த்து எல்லாம் பொழியும். அப்படித்தான் வடகிழக்கு பருவமழை அதிகம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வந்து கொண்டிருக்க டெல்டாவுக்குள் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது. அது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும், பிறகு டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்து கொடுக்க இருக்கிறது. பிறகு வடகடலோரத்துக்கெல்லாம் இன்றைக்கும் மழை இருக்கு. அங்கங்கே வரக்கூடிய 8 வரை இருக்கிறது நல்ல மழை. பிறகு சற்று தீவிரம் குறைந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.